வணக்கம் அன்பான தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு மங்களகரமான மாதம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஆடி மாதம் 16ஆம் தேதி பிறக்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே ஆகஸ்ட் மாதம் 1/8/2026 சனிக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதம் என்பது உங்களுக்கு அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்றது. காரணம், தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்க இருக்கின்ற ராசி பலன்களிலே மிக அற்புதத்தை ராசி அதிபதி மறைந்திருந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். வராத குடுக்கல் வாங்கல்கள், பழைய கணக்கு வழக்குகள் அனைத்திற்கும் ஒரு அற்புதமான உயர்வுகளை இனி வருகின்ற காலங்களிலே உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்தை ராசி அதிபதி பார்க்க இருக்கின்றார். அமைப்பு சுகசானத்தை ராசி அதிபதி பார்க்கின்றார். அது மட்டுமல்ல, 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். சுபகாரி சுப நிகழ்வு நடத்தாதவர்கள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது. ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது 9ஆம் இடத்ததிபதியும் ராசி அதிபதி இருக்கின்றன. 2ஆம் இடத்திலே பார்க்கின்றது. ஆக தகப்பனார்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள், விரைய செலவுகள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கப்பெறுகின்றது. ஆக தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களிலே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. 4ஆம் இடத்தை 4 கூடியவர் பார்க்க இருக்கின்றார். 12ஆம் இடத்தை 12 கூடியவர் பார்க்க இருக்கின்றார். ஆக வீடு வாசல்கள், சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2, 3 கூடியவர் 4ஆம் இடத்துல இருக்கின்ற முயற்சிக்கின்ற காரியங்கள், குடும்ப தானங்கள், பொருளாதாரங்கள் அனைத்திற்கும் 10ஆம் இடத்தை தொழில்காரகன் பார்க்க இருக்கின்ற அமைப்பு. தொழில்களுக்காகவும் வேலைகளுக்காகவும் தனுசு ராசிக்கு 6ஆம் இடம், 6ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்தில் இருக்கின்றார். காரணம், இங்கு தொழில்களிலிருந்து வேலையிலிருந்து தொழில்களுக்கு செல்லக்கூடியவர்கள் சற்று கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. 6 கூடியவர் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வேலையிலே செய்கின்ற வேலையை விட்டு மற்றொரு வேலைகளிலே மாறுவதை தவிர்த்துவிட்டு இருக்கக்கூடிய கிடைக்கின்ற வேலைகளிலே இருப்பது மிக சிறப்பு. காரணம், அவர் நீச்சமாக 10ஆம் இடத்தில் இருந்து வேலையையும் செய்ய விடாமல் தொழில்களையும் செய்ய விடாமல் ஒரு சில குழப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. ஆக வேலை செய்கின்றவர்களாக, தொழில் செய்கின்றவர்களாக இருந்தாலும் செய்கின்ற வேலைகளிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லது ஒரு அமைப்பாக இருக்கும். ஆக வேலையே உத்தமமானதாக இருக்கின்றது. அவர் வேலை 6 கூடியவர் பலமிழந்து அவர் நீச்சமாக 10ஆம் இடத்திலிருந்து தொழிலையும் வேலையும் கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. ஆக தனுசு ராசியை பொறுத்தவரை வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள் கவனித்து நிதானித்து இருக்கக்கூடியதை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஆக அதையும் மீறி செய்யக்கூடியவர்கள் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. ஆக பார்த்துக்கலாம். ஓகே, வேலை தொழில்களை விட மற்ற அமைப்புகளிலே இருந்து கோச்சார கிரகங்களின் தொடர்புகள் காரணம் உங்களுக்கு ராசி அதிபதி 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெற்றிகளும் கொடுக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் சார்ந்து 4ஆம் இடத்தை 4 கூடியவர் பார்க்கின்றார். விரைய சாணங்கள், கல்யாண வைபவங்கள், சுபகாரி சூழல்கள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய பார்வை என்பது தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. ஆக அங்கே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்திலே உங்களுக்கு 6 கூடியவர் உங்களுக்கு அவர் பார்க்கக்கூடிய மற்றொரு பார்வை என்பது பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பகவான் 5, 12 கூடியவர். பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறும். குலதெய்வங்களுக்காக செலவு செய்யக்கூடிய சுபகாரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கப்பெறுகின்றது. பூர்வீகத்திலே குழந்தைகளுக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய படிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது. குழந்தைகளுக்கு 12ஆம் இடம் என்பது விரயசானம் மட்டுமல்ல, வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடு அனுப்பக்கூடிய ஒரு அமைப்பு, கல்யாண சுபகாரிய நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கப்பெறுகின்றது. வீடு வாகனங்கள், சொத்து சுகங்கள் வாங்கவும் விற்கவும் நல்லதொரு மாற்றம், கடலடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது. தனுசு ராசியை பொறுத்தவரையில் இதிலே அசுரகுரு தேவகுருவும் 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. ஆக தனுசு ராசிக்கார நேயர்கள் வீடு வாகனங்கள், சொத்து சுகங்கள் வாங்கவும் விற்கவும், தாய்மார்களை அன்பு ஆதரவு, மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. 3ஆம் இடத்திலே அங்கே பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர், உங்களுக்கு 8 கூடியவர் என்று சொல்லக்கூடியவர் அங்கே அமர்ந்து ராகு பகவான் 3ஆம் இடத்திலே, அங்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே கேது பகவான் இருக்கின்றது. 6ஆம் கேது தகப்பனார் சம்பந்தப்பட்ட ஒரு சில வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. தனுசு ராசியை பொறுத்தவரையில் 12 ராசிகளிலே குரு பகவான் பெரியவராக இருந்து 8ஆம் இடத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். சுகசானத்தையும் பார்க்க இருக்கின்றார். 12ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றார்கள். சுபகாரி சுபங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. குரு சூரியனுடைய தொடர்புகள் என்பது உங்களுக்கு 12ஆம் இடத்தில் கிடைக்கப்பெறுகின்றது. பெரிய மனிதர்கள் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, பிரயாணங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது உங்களுக்கு சூரியனும் குரு பகவானுடைய தொடர்பு. இந்த சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது 3ஆம் இடத்தை பார்க்கின்றது. குரு பகவான் 12ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. ஆக குரு பகவானுடைய தேவகுரு, அசுரகுரு, வீடு வாசன, சொத்து சுகங்கள், தாய்மார்களின் அன்பு ஆதரவு, மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, தாய்மார்களால் பேரு புகழ் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு, நவகிரக நாயர்களின் சுற்றுப்பாதைகள் என்பது வட்டத்திலே வட்டமடிக்கக்கூடிய அமைப்புகளிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. தனுசு ராசியை பொறுத்தவரையில்
முயற்சிக்கின்ற காரியங்கள் வெற்றியடையக்கூடிய ஒரு அமைப்பு. பாக்கியாதிபதி தொடர்பு குரு சூரியனுடைய தொடர்பு 3ஆம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்றது. மற்றொரு தேவகுரு அசுரகுரு 4ஆம் இடத்திலே பார்க்கின்றது. அங்கு மீனராசியை குரு பகவானும் சுக்கிர பகவானும் பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே இருக்கின்றது. ஆக வீடு வாசனை சொத்து சுகங்கள் வாங்கவும் விற்கவும் கூடியது ஒரு அமைப்பு. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. பஞ்சமாதிபதி உங்களுக்கு பலம் பெற்று இருக்கின்றது என்பது 6ஆம் இடத்தில் இருந்து அவர் 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக வீடுகளுக்காக குழந்தைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. வீடு வாசன்களுக்காக குழந்தைகளால் ஒரு சில கடன்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இங்கே கிடைக்கப்பெறுகின்றது. மற்றொன்று 7ஆம் இடத்துல 7ஆம் இடத்ததிபதி ஆட்சி பெற்று அங்கே குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே கல்யாண வைபவம் சுபகாரியம் சுபநிகழ்வுகள் நடத்தாதவர்கள் கண்டிப்பாக இந்த மாதங்களிலே நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயிக்க சார்த்தம் நடந்து அங்கே தடுமாற்றத்திலே தடையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகளை பெறப்போகின்ற ஒரு அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. தனுசு ராசி என்பது காலபுருஷ தத்துவ 9ஆம் இடத்தில் அமையப்பட்ட ராசி. இது ஒரு பேரு புகழும் அந்தஸ்துகளை பெறுகின்றது. இந்த அமைப்பு என்பது இந்த தனுசு ராசி என்பது இது ஒரு நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய ஹோமத்தின் நெருப்பு போன்று மின்னக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். இதில் பிறக்கின்றவர்கள் ஒரு பெரிய மனிதர்களாகவும் ஒரு அரசாட்சி புரியக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் பேரும் புகழும் பெறக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இந்த ராசி. இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்காக இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பரிபூர்ணமாக கல்யாண வைபவம் சுபகாரியம் சுவனுகள் நடத்தக்கூடிய குடும்பம் அமையாதவர்கள் அனைவருக்குமே அற்புதமான உயர்வுகளை கொடுக்கப் போகின்ற மாதம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான உயர்வுகளை கொடுக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்கப் போகின்றது நேயர்களே. நன்றி, வணக்கம்.